ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் பார்க்க போகிற தேவ வார்த்தைகளின் தலைப்பானது மாறாத கிருபையும் நிலைத்திருக்கும் உண்மையும். சங்கீதம் 117 2வது வசனம் சொல்கிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேதாகமம் மிகவும் சிறிய அதிகாரம், ஆனால் அதன் செய்தி அகில உலகத்துக்கே தேவன் தரும் ஒரு அழைப்பின் சத்தமாக உள்ளது. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று நாம் சொல்லும்போது அது ஒரு சாதாரண அன்பை பற்றியதல்ல, அது எல்லாவற்றிலும் பெரியதாக உள்ளது. தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கும் மேலான அன்பாக உள்ளது. கிருபை பெரியது. கிருபை என்பது தகுதியில்லாத நமக்கு கிடைக்கும் தகுதியுள்ள ஆசீர்வாதமாகும். அளவிட முடியாதது. கடலின் ஆழத்தை விட, வானத்தின் உயரத்தை விட தேவன் நம்மேல் வைத்த கிருபை பெரியதாக உள்ளது. தாங்கும் கிருபை. நம்முடைய பலவீனங்கள், தவறுகள் மற்றும் வீழ்ச்சிகளில் மத்தியில் நாம் தள்ளிவிடப்பட்டாலும், தாங்க முடியாத வேதனையில் இருந்தாலும் தேவ கிருபை நம்மை தேற்றுகிறது, ஆற்றுகிறது. நம்முடைய செயல்களால் அல்ல, அவருடைய கிருபையினாலே நாம் இன்னும் உயிரோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. உலகில் மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தருடைய உண்மை ஒருபோதும் மாறாது. வாக்குத்தத்தங்களின் உண்மை. அவர் சொன்னதை செய்ய உண்மை உள்ளவர். காலம் தாமதமானாலும் அவர் சொன்னது வாக்குத்தத்தம் ஒருபோதும் வீணாகாது. தலைமுறை தலைமுறையாக கிடைக்கும் ஆசீர்வாதம். இந்த உண்மை நம்முடைய காலத்தோடு மட்டும் முடிவதல்ல, அது நம் பிள்ளைகளுக்கும் அவரின் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஒரு பாதுகாப்பாக அரணாக உள்ளது. நம்முடைய பிரதிபலன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் இந்த வசனத்தை அல்லேலூயா என்று முடிக்கிறார். இதற்கு கர்த்தரை துதியுங்கள் என்று பொருளாகும். இன்று அநேகர் அல்லேலூயா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதன் அர்த்தமானது கர்த்தரை துதியுங்கள். அவருடைய கிருபையும் உண்மையும் உணர்ந்து ஒரு மனிதன் அமைதியாக இருக்க முடியாது. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதிப்பதே நம் அவருக்கு செய்யும் மிக சிறந்த ஆராதனை ஆகும். இன்று உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, 2 காரியங்களை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை இன்று நேசிக்கிறார். அவருடைய கிருபை உங்களை தாங்கும். அவர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ளவர். இந்த நம்பிக்கையோடு இன்றைய நாளை நாம் தொடர்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் செயல்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அல்லேலூயா. God bless you.